உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். குளிரிலிருந்து வெளில வந்த விக்ரமனை ஏக்கத்தோட பார்த்தா ரிதன்யா. அவன் உடைகளெல்லாம் மாத்திக்கிட்டு அவ பக்கத்துல வந்து ஒரு பெருமூச்சோட உட்கார்ந்தான். அவளை இழுத்து மார்போடு அணைச்சிக்கிட்டான். தன் கணவனை இறுக்கமா அணைச்சிக்கிட்ட ரிதன்யா எல்லையில்லாத நிம்மதியை உணர்ந்தா. அவளுடைய பயத்தை உணர்ந்த விக்ரமன் அவளை ஆறுதலா சமாதானம் பண்ணி, இங்க பாருடா, இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா பயந்துக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே எனக்கு ஏதாவது ஆகணும்னு விதி இருந்தா எல்லாருக்குமே சாவுங்கிறது கண்டிப்பா வந்துதானே ஆகும் அப்படின்னு சொன்னவனுடைய வாயில தன்னோட விரல்களை வச்சு அழுத்தினான். அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னவளுக்குள்ள கண்ணீர் தழும்பியது. அந்த கண்ணீரை தொடச்சு விட்ட விக்ரமன் அவளை மீண்டும் தன்னோட மார்பிள இறுக்கமா அணைச்சிக்கிட்டான். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது ரிதன்யா, நான் சொல்றத நல்லா கவனி. அவங்க வெளியில இருந்தாதான் நம்மளுக்கு ரொம்பவே பெரிய ஆபத்து. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வெளியில விட்டு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கும். நீயே யோசிச்சு பாரு. நீயும் நானும் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தோமா நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம குழந்தையே அழிப்பாங்கன்னு? ஆனா பண்ணிட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணி சாட்சி சொல்லி அவங்கள வாழ்க்கை முழுதும் ஜெயிலுக்குள்ள வைக்கிறது மட்டும்தான். இதை பண்ணலைன்னா நம்ம இனி நிம்மதியாவே வாழ முடியாது. நான் சொல்றது கேளு ரிதன்யா அப்படின்னு அவளை ரொம்ப சமாதானம் பண்ணான் விக்ரமன். ஆனா ரிதன்யா அவங்க வெளில இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள போனாலும் அவங்க ஆளுங்களை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு அவங்க கேட்கறத அந்த 2 விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம வழிக்கே வரமாட்டாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் பழைய பல்லவியே பாடினான். அவனுக்கு அந்த பேச்சை கேட்டு கோவம் வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னை பொறுத்துக்கிட்டான். இனி எந்த காரணத்தை கொண்டும் ரிதன்யா மேல கோவமே படக்கூடாதுன்னு மனசுல உறுதி செஞ்சு கொண்டதுனால அவன் மேல எந்த கோவமும் படாம அவளுக்கு பொறுமையா விளக்கினான் விக்ரமன். அவ பக்கத்துல உட்கார்ந்தபடி, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? உன்னோட சொத்தையும் மேதாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தானே? இதுதானே அவங்க கண்டிஷன் இல்லையா? ஆமாங்க அப்படின்னு கண்கள் பல பழக்க சொன்னவகிட்ட, சரிடாமா, அவங்க சொல்றபடி நீ இந்த 2 விஷயத்தையும் நம்ம பண்றோன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிற? உன்னை அப்படியே சும்மா விட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அவதான் நம்ம பிளாக்மெயில் பண்ணா பயந்து பயந்து ஏதோ ஒன்று அடி பண்ணிச்சுட்டே இருக்கால்ல, இன்னும் கேட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சு மறுபடியும் நம்ம கிட்ட இருக்கிற சொத்தையே கேட்டா நீ என்ன பண்ணுவ? கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டவனை பார்த்து அதிர்ச்சியோட விழிச்சா. அது மட்டும் இல்லாம மேதா கண்ணன் கூட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம கூட வளர்ந்து பின்னாடி அந்த குழந்தைக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா மேதாவோட மனநிலை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? எனக்கு தெரிஞ்சு கண்ணன் மேதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. மேதாவுக்கு தேவையான சொத்தை நான் அப்பவே கொடுத்துட்டேன்டா. அவங்க பணத்துக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா நம்மளை விட அவங்க 2 பேரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருப்பாங்க. குழந்தைக்கு எது நல்லதோ அது பண்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு விக்ரமன் ரிதன்யாவுக்கு எடுத்து சொன்னான். ரிதன்யாவோட கைகள் இப்போ விக்ரமனோட கைகளுக்குள்ள பொதிஞ்சிருந்தது. அவளுடைய கைவிரல்களை தடவியபடி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி அவளை சமாதானம் பண்ணான். அதை முழுமையா கேட்ட ரிதன்யாவுக்கு விக்ரமன் சொல்றது முற்றிலும் சரியாகவே பட்டாலும் ஏதோ ஒன்று அவளை உறுத்திக்கிட்டே இருந்தது. திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள ஜெயிலுக்குள்ள வச்சா அவங்களுக்கு கோபம் பல மடங்கு ஆகும். அவங்களுக்கு வெளியிலும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஏதாவது செஞ்சு விக்ரமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா தன்னால தாங்கவே முடியாது. இத்தனை வருஷங்களும் விக்ரமனுடைய பாராமுகத்தை அனுபவிச்சவளுக்கு இப்போதான் விக்ரமன் தன்னை முழுதா ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது நிம்மதி கிடைச்சிருக்கு. இந்த சமயத்துல மறுபடியும் விக்ரமனை பிரிஞ்சா தன்னால தாங்கவே முடியாது அப்படின்னு நினைச்சா. அவருடைய கை விரல்களை விக்ரமன் கைகளிலிருந்து மெதுவா எடுத்து உருவினபடி, இல்லைங்க,
நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். இந்த ஒரே ஒரு தடவை அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வேணாம், அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பிடிவாதமாக அதிலே நின்னான். அவன் பொறுமைன்னு பல்ல கடிச்சிட்டு இருந்து சமாளிச்சுவேன். இதுக்கு மேலே பொறுக்கவே முடியாதுன்னு. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையுமே கேட்காம இருந்தா என்னுடைய அர்த்தம் அப்படின்னு கோவத்திலேயே எகிர்னான். அந்த கோவத்தில் பயந்து போன ரித்தன்யா விக்ரமனை பயத்தோட பார்த்தா. அந்த பார்வையை கண்டவனுக்கு அவன் மேலே கோவமும் வரல. இப்படி தான் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாளேன்னு ஆதங்கம் மட்டும்தான் வந்தது. இப்போ இதை பற்றி பேச வேண்டான்னு கொஞ்சம் அமைதியாக இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பற்றி பேசலாமே அப்படின்னு மனசில் சமாதானம் பண்ணுவேன். சரி, நீ போய் குளிச்சுட்டு கீழே போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வா. அவங்க தான் உன்னை நேற்று நைட்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நீ எப்படி இருக்கேன்னு. முதல்ல போய் அவங்கள பாரு, அப்புறமா நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னவன் அவளை குளியலறைக்குள்ளே அனுப்பினான். அவள் போனதும் தலையில் கை வச்சபடி அப்படியே ஓய்ந்து போய் உட்காந்துட்டான் விக்ரமன். இவளை எப்படி சமாதானம் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது அப்படின்னு நினச்சவனுக்கு மலையே புரட்டுறது மாதிரி இருந்தது. எல்லாரும் நான் வார்த்தை சொன்னான் அத்தனை பேரும் கேட்பாங்க. ஆனால் இவ மட்டும்தான் என்னை காதல்ங்கிற பேரில் அடக்கி வச்சு இவ கண்ட்ரோலில் வச்சிருக்கா. அவள் பார்வையை பார்த்தாலே எனக்கு கோபமும் வரமாட்டேங்குது. ரித்தன்யா குளிச்சுட்டு உடைகளை மாற்றிட்டு கீழே போய் விக்ரமனுடைய அம்மா அப்பாவை பார்க்க போனான். அங்கே அவளுக்காகவே காத்துட்டு இருந்தாங்க ரோகிணியும் சதாசிவமும். அவளை பார்த்தோன்னே, வாமா, இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு அன்பா கேட்டா ரோகிணி. அவளை ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவளும் உட்கார்ந்து ரித்தன்யாவோட தலையை அன்பா கோதி விட்டாரு ரோகிணி. என்னை மன்னிச்சிடுமா, உன்னை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போதான் விக்ரமன் சொல்லி எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்களை எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொன்னா ரோகிணி. ஆமாம் ரித்தன்யா, உங்கள் சித்தப்பாவே இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடந்திருந்தாலும் நாங்கள் உன்னை நம்பி இருக்கணும். ஆனால் நாங்கள் அதை செய்யலை. எங்களை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொன்னவர். நானே நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கல ரித்தன்யா. உன்னோட அப்பாவும் அம்மாவும் கார் விபத்தில் தான் இறந்தாங்கன்னு இத்தனை வருஷமும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கெல்லாம் வாசந்தான் காரணம்னு நேற்று விக்ரமன் சொல்லி தான் எனக்கே தெரியும். என்னையே பல வருஷமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. அது எனக்கே தெரில. உன்னையும் புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிடுமா அப்படின்னு வருத்தமான குரலில் சொன்னார் சதாசிவம். ஐயோ, பரவாயில்ல மாமா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தப்பு என் பேரில் தானே. அந்த மாதிரி ஒரு குழந்தைய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துட்டு போனது என் தப்பு தானே அப்படின்னு ரோகிணி பார்த்து சொன்னான். அவளை அன்பா தட்டி கொடுத்த ரோகிணி, சரி விடுமா, பழசெல்லாம் இனி பேசிட்டு இருக்க வேண்டாம். இனியாவது நீயும் விக்ரமும் சந்தோஷமா இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு அழகான பேரனோ பேத்தியோ கொடுங்க. நான் கடைசி காலத்தில் அந்த குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயமே பண்ணணுமே ரித்தன்யா அப்படின்னு சொன்னார் சதாசிவம். அவரை என்னென்னு பார்த்தா அவன் மனசில் ஏதோ ஒரு அபாயமணி அடிச்சுது. அவரும் தன்னோட சித்தப்பா குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சபடி சதாசிவத்தை கூர்ந்து பார்த்தா. அவன் நினச்சது மாதிரியே சதாசிவம் அதையே தான் சொன்னார். இங்கே பாருமா, அவங்கள இப்படியே சும்மா விட்டுறவே கூடாது. உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் ரொம்ப ஏமாத்திருக்காரு. அந்த குடும்பத்தை இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு மறுபடியும் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. விக்ரமன் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேலே ரெஜிஸ்டர் பண்ணிடுமா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கோவத்தோடு கத்தினாரு. அதை கேட்டவ அமைதியாக தலை குனிய, மாமா சொல்கிறது ரொம்ப சரிம்மா, நீ போய் இன்னைக்கு விக்ரமன் கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடு. இனி மற்றதெல்லாம் விக்ரமன் பார்த்துப்பான். அவன் இருக்கும்போது நீ ஏமா பயப்படுற அப்படின்னு கேட்டா ரோகிணி. ரோகிணியும் சதாசிவமும் பேசுறத ரித்தன்யா அமைதியா தலை குனிஞ்சபடி மௌனமா கேட்டுட்டு இருந்தா. அதை பார்த்த ரெண்டு பேருமே ஒருவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தன்னோட அறையிலிருந்து வெளில வந்த விக்ரமன் ஹாலில் 3 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டு இருந்தபடியே படியிலிருந்து இறங்கி வந்தான். தன்னோட அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ சொல்லியும் அந்த ரித்தன்யா சரிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மௌனமாக உட்காண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு எரிச்சல் பற்றிக்கிட்டு வந்தது. இவ அமைதியாக இருந்திருந்தே மற்றவங்களை கொண்டுடுவா போல இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சுவேன். அப்பா, அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களாம்.
அவங்க அன்பான சித்தப்பா கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணுமா, அப்படி கொடுத்துட்டா அவங்க நம்மளை தொல்லையே பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு உங்கள் ஆசை மருமக சொல்கிறாங்க அப்படின்னு நக்கலா சொன்னபடியே வந்தான். தன்னோட கணவனோட குரலை கேட்டவ நிமிர்ந்து விக்ரமனை பார்த்தா. அவனுடைய குரல் இருந்த நக்கலும் கிண்டலும் அவன் மனசை ரொம்ப புண்படுத்துச்சு. விக்ரமனை பாவமாக பார்த்தா. அந்த பார்வையை கண்ட விக்ரமன் தன் முகத்தை திருப்பிக்கிட்டான். இவ இப்படி பாவமாக பார்த்து பார்த்து நம்மளை ஒரு வழியாக்கிடுவா. இந்த பார்வையெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்தாலே என் மனசே மாறிடும். அவங்க சித்தப்பாவுக்கு நல்லது செய்யணும்னு எனக்கே தோணிடும் அப்படின்னு மனசில் நினச்ச விக்ரமன் அவள் முகத்தையே பார்க்காம கிச்சனுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். கையில் இருந்த தண்ணி டம்ளரை அவகிட்ட நீட்டி, இதை குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கிண்டலாக சொன்னவன் அவன் கையில் இருந்த டம்ளரை அவ கைக்கு மாற்றி விட்டான். தண்ணி குடிக்காம அவ கையிலேயே டம்ளரை வச்சுட்டு இருக்கவும் அதை பார்த்த ரோகிணி, குடிமா, கொஞ்சம் குடிச்சா உனக்கும் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னா. கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிட்டு டேபிள் மேலே டம்ளரை வச்சுட்டு மறுபடியும் மௌனமாக உட்காந்தா. இப்போ என்னதாம்மா சொல்கிற, நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா ரோகிணி. அவங்க ரொம்ப கிரிமினல் மூளை இருக்கவங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் விக்ரமனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே சொன்னான். அதை கேட்ட விக்ரமனுக்கு ரித்தன்யா மறுபடியும் அழுகிறத தாங்க முடியாமல் அவளை மார்போடு சேர்த்து அணைச்சிக்கிட்டான். அதை கேட்ட சதாசிவமும் ரோகிணியும் ஒரு பார்த்து புன்னகைச்சிட்டாங்க. டேய், நாங்கெல்லாம் இருக்கோம் மறந்துடாத அப்படின்னு கிண்டலாக சொன்னார் சதாசிவம். அப்பா அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிச்ச விக்ரமன் ரித்தன்யாவை விட்டு விலகி தள்ளி உட்கார்ந்தான். அவங்களுடைய அந்யோன்யத்தை கண்ட பெரியவங்களுக்கு மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் பொங்கி வந்தது. இறைவன் அருளால் அவங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா பல வருஷம் வாழணும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய அவங்க சித்தப்பா பிரச்சனையெல்லாம் கடவுள் தான் சரி பண்ணணும் மனசில் நினச்ச ரோகிணி சதாசிவத்தை பார்த்து, சரி வாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டா. அதை கேட்ட விக்ரமன், அம்மா எப்போ பார்த்தாலும் இன்னும் என்னம்மா கோவில்னு, இப்போதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் கோவில் போகிறத கம்மி பண்ணிட்டு வீட்டில் இருங்களேன் அப்படின்னா. அவனுடைய பயம் ரோகிணிக்கு நல்லா புரிஞ்சுது. விக்ரமனை பார்த்து புன்னகைச்சார். சரிடாப்பா, இனி உன் பொண்டாட்டிய தனியாக விட்டுட்டு நானும் அப்பாவும் எங்கேயும் போக மாட்டோம், சரிதானா அப்படின்னு கேட்டா ரோகிணி. அதை கேட்டவன் வெக்கத்தில் புன்னகைச்சான். சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னவனை ரித்தவன் திரும்பி பார்த்தா. இங்கே பாரு ரித்தன்யா, நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோ. கண்டிப்பாக நீ இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு சாயங்காலம் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். அப்போ நீ ரெடியாக இருக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னா. அதை கேட்டு அடுத்த வினாடி மறுபடியும் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஐயோ, இவளை இப்படியே விட்டுட்டு போனால் அழுதே பொழுத போக்கிடுவா அப்படின்னு நினச்சிவேன். அவளை மீண்டும் தன்னோட மார்பில் போட்டு சமாதானம் பண்ணான். இங்கே பாரு, என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ பயப்படாத, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் இடையில ஆஃபீஸ்க்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன், சரியா? எதையும் நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்காத. இந்த விக்ரமன் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. உன் மேலே விரல் கூட இனிமே படாது. அதுக்கு நான் பொறுப்பு. அம்மாவும் அப்பாவும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால நீ தைரியமாக இருக்கலாம், புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு குழந்தைய சமாதானம் பண்ணுறது மாதிரி அவளை தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பினான் விக்ரமன் ஆஃபீஸ்க்கு போனதும் பங்கஜத்து கூட வீட்டு வேலைகளில் ஈடுபட்டா ரித்தன்யா. முதல்ல இருந்த ரோகிணிக்கும் இப்போ இருந்த ரோகிணிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ரித்தன்யாவை அன்போடு அணைச்சிக்கிட்டா. சதாசிவமும் ரித்தன்யா கிட்ட மனசு விட்டு பேசினாரு. பங்கஜமும் ரித்தன்யாவுக்கு நிறைய அறிவுரை சொன்னான். கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கம்மா, விக்ரமன் தம்பி சொல்றதுதான் ரொம்ப சரி. நேற்று கூட பாருங்க, அவங்க உங்களை அடிச்சிட்டாங்கன்னு துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு. நீங்க எந்த அளவுக்கு அவங்கள விட்டு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிட்டு தான்மா இருக்கும். இப்ப பாருங்களேன், நீங்களும் விக்ரமன் தம்பியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. ரோகிணியும் அம்மாவும் சதாசிவமும் ஐயா கூட எவ்வளோ கவனிச்சுக்கிறாங்க. இந்த வாழ்க்கை நிலைக்கணும்னா கண்டிப்பா நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும். நான் சொல்றது கேளுங்கம்மா அப்படின்னு அறிவுரை சொன்னான். கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்த ரித்தன்யா
விக்ரமன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கிறதா பட்டுச்சு. அவன் சொன்னது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு கூட யோசிச்சா. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னாகும்? அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரமனுக்கு எந்த ஆபத்தும் வராதா அப்படின்னு பயந்தா ஒரு வினாடி. அப்புறம் விக்ரமன் சொன்ன தைரியமும், நேத்து விக்ரமன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனதா பங்கஜம் சொன்னதும் நினைவுக்கு வர, அவங்க வெளியில விட்டா எப்படியும் விக்ரமனுக்கு ஏதாவது ஒரு குற்றத்தை செய்ய வச்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோன்னு அவ பயப்பட்டா. அதோட நிலை அப்படின்னு பயந்தவ விக்ரமன் வந்ததும் இதை பற்றி பேசி அவங்கிட்ட பேசிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு நினச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது அவளுக்கு. அந்த சந்தோஷத்தோட எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியோட பேசினா. ரோகிணிக்கிட்டையும் சதாசிவத்துக்கிட்டையும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சம்மதம் சொன்னான். பெரியவங்க 2 பேருக்குமே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே விக்ரமனுக்கு ஃபோன் பண்ணான். அவ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு அறிஞ்ச விக்ரமனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்தது. அப்பாடா, ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நினைச்சவனுக்கு உடனே ரித்தன்யாவை பார்க்கணும்னு ஆசை அதிகமாச்சு. வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சபடி வேலைகளை மடமடன்னு செஞ்சான் விக்ரமன். தன்னோட கணவனுடைய வருகைக்காக தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அவனுக்காக ஆசையா காத்துட்டு இருந்தா ரித்தன்யா. அப்போ அவளுக்கு அலைபேசியில ஒரு அழைப்பு வந்திருந்தது. புதிய நம்பரா இருக்கவும் யாருன்னு நினைச்சபடி அதை அட்டன் பண்ணி ஹலோன்னு சொன்னான். ஹலோ அப்படின்னு மறுமுனையில கேட்ட குரல் புதுசா இருக்கவே ஹலோ ஹலோன்னு 2 தடவை கூப்பிட்டா. மறுமுனையில ஒரு பயங்கரமான குரல் சிரிச்சுது. அதை கேட்டு அதிர்ந்தவ, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா. என்ன ரித்தன்யா, உன் புருஷன் பேச்சை கேட்டு உங்க சித்தப்பா குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டு சிரிச்சான் மறுபக்கத்துல இருந்தவன். அதிர்ந்து போனவ மௌனமா அப்படியே நின்னா. மேலும் அந்த குரல்ல பேசிட்டே போச்சு. நீ இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவங்க ஜெயிலுக்கும் போகலாம், கண்டிப்பா அது நடக்கும். ஆனா இன்னொரு விஷயமும் கண்டிப்பா நடக்கும், அதையும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவன். உங்க சித்தப்பாவோட ஆளுனா வெளியில தான் இருக்கேன், நான் யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அவங்க ஜெயிலுக்கு போன மறு நிமிஷமே விக்ரமனை கண்டிப்பா ஒன்று கார் விபத்துல பலியாக்கிடுவேன், இல்லை உங்க சித்தப்பா கொடுத்த மருந்தை அவன் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவேன். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும். ஆனா எது நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு என்ன மூடு இருக்கோ அதுதான். சரி, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா, நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சபடி அந்த குரல் போனை அணைச்சது. அதை கேட்டவளுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுச்சு. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோங்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தா. அவளால தன்னோட சித்தப்பா குடும்பத்துக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு மனசுல தோணுச்சு. விக்ரமன் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்லைங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே அவனுக்காக காத்துட்டு இருந்தா ரித்தன்யா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்தான் விக்ரமன். ஏன்னா இன்னையோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுங்கிற நம்பிக்கை அவங்கிட்ட இருந்தது. வீட்டுக்குள்ள வந்தவன் தன்னோட அறைக்கு கூட போகாம கீழே நின்றுட்டு ரித்தன்யாவை தேடினான். அங்க ரித்தன்யா டிவி நிகழ்ச்சி ஏதோ பார்த்துட்டு இருந்ததை பார்த்து அவ பக்கத்துல போனவன், ஏய் ரித்தன்யா, வா வா கிளம்பலாம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம், வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. அவனுக்கு ரித்தன்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அவ மனசு மறுபடியும் மாறிடுமோ அப்படிங்கிற பயம் வேற இருந்தது. அதனால சீக்கிரமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும்னு நினைச்சான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிடணும், அப்பதான் நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டே தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தான். ரித்தன்யா தயங்கி நிற்கவும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவனுடைய அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்டு ரித்தன்யாவை அழைச்சிட்டு போகிறதா சொன்னான். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய கையை அழகாக பிடிச்சிட்டு வெளியில் இழுத்துட்டு போனான் சந்தோஷமா விக்ரமன். அவளுக்கு விக்ரமன் கிட்ட இதை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரியல. இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்து பேசினா அவனுக்கு கோவம் வருமோ அப்படின்னு நினச்சபடி காரில் உட்காந்தா. அவனுக்கு அவன் சந்தோஷத்தை கெடுக்கவும் அவளுக்கு மனசு இல்லை. அதே சமயம் அவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் பயமா இருந்தது. அந்த ஃபோன் காலில் அவன் சொன்னது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா விக்ரமனுடைய நிலை என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டே இருந்தா.
காரில் போகும்போது விக்ரமனை சமாதானம் செஞ்சுக்கலான்னு நினச்சிவன் அமைதியாக அவனை பார்த்தா. விக்ரமன் காரை ஸ்டார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழியெல்லாம் ரித்தன்யா பயந்துக்கிட்டே தான் விக்ரமனை பார்த்துட்டு இருந்தா. அதை பார்த்த விக்ரமன், என்னடா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கே? ஒன்றும் இல்லைடா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாலே அங்கே வேலை முடிஞ்சுது. கண்டிப்பாக அவங்க உடனே உங்கள் சித்தப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டான். விக்ரமன் குரலில் கொஞ்சம் தைரியம் அடைஞ்சுவேன். அது இல்லைங்க, அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாங்க, நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு வெடுக்குன்னு சொன்னான். அவள் அப்படி சொன்னதும் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். அவனால் அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. திகைப்போட மனைவியை திரும்பி பார்த்தான். என்ன என்ன சொன்ன? என்ன விளையாடுறியா? நினச்சி நீ ஒவ்வொன்று பேசுவியா? மத்தியானம் தானே எனக்கா நீ கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா ஒத்துக்கிட்ட? இப்போ என்ன திடீர்னு மாறிட்ட? நீ நினச்சி விளையாடுறதுக்கு விக்ரமன் என்ன லூசா என்று கேட்டான். அந்த லூசா அப்படிங்கிற வார்த்தையில் அதிர்ந்து போன ரித்தன்யா, அப்படிலாம் பேசாதீங்க, அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுது. அதை கண்ட விக்ரமன் அவளை சமாதானமாக தோளோட அணைச்சிக்கிட்டு அவளை விடுவிச்சான். மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணவன் வீட்டுக்கு செல்ல வேண்டி வண்டியை திருப்பவே இல்லை. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வண்டியை கொண்டு போய் நிறுத்தினான். தான் எவ்வளோ சொல்லியும் தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கூப்பிட்டு வந்த விக்ரமனை கோவத்தோட பார்த்தா. என்னடி முறைக்கிற? கீழே இறங்கடி. மாட்டேன், நான் இறங்கவே மாட்டேன். நீங்கள் நான் சொல்கிறத கேட்கறதே இல்லை. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவே மாட்டேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு பிடிவாதமாக அழுத்தமாக அங்கே உட்காண்டிருந்தா. அதை கண்ட விக்ரமனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அவளை நேராக திரும்பி பார்த்தவன், இங்கே பாருடி, என்னை மறுபடியும் மிருகமாக்கிடாத, மரியாதையே சொல்கிறேன், கீழே இறங்கி நான் சொல்கிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேசாமல் வந்து உட்காந்துரு. நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து பிடிவாதம் பண்ண, அப்புறம் இங்கே உன்னை கார்லேயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா விக்ரமன். அவன் அதை செய்ய மாட்டான்னு ரித்தன்யாவுக்கு நல்லா தெரியும். அதனால விக்ரமனை இருமாப்போடையே பார்த்தா. எங்க என்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? போங்க பார்க்கலாம் அப்படின்னா. ஏய், உனக்கு வர வர திமிர் ஜாஸ்தி ஆச்சுடி. நான் உன்கிட்ட நேற்று அன்பா நடந்துக்கிட்டேன், அந்த அட்வான்டேஜாக நீ எடுத்துக்கிறேன். இங்கே பாருடி, அன்பா இருக்கிற இடத்துல தான் நான் அன்பா இருப்பேன். கண்டிச்சு பேசுகிற இடத்துல நான் உன்கிட்ட அன்பாலாம் இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? இப்போ நீ கீழே இறங்கி வரலைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு கண்களை உருட்டி பற்களை கடிச்சபடி மிரட்டினான் விக்ரமன். அதில் கொஞ்சம் பயந்தவ அமைதியாக கீழே இறங்கி வந்து நின்னா. அந்த அமைதியை பயன்படுத்திக்கிட்டவன் வண்டியிலேருந்து அவளை இறக்கி மறுபக்கம் காரை கதவு திறந்து அவளை இழுத்துக்கிட்டு உள்ளே போனான். அவள் அப்படி உள்ளே போகிறத பார்த்துட்டே இருந்தார் போலீஸ்கார். உள்ளே போனவன் அவளை நாற்காலியில் உட்கார வச்சு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர் அப்படிங்கிறனால அவர்கிட்ட பேசி ஒரு பேப்பரையும் பேனாமையும் வாங்கி கொடுத்தான். அதை வாங்கினவ ஒன்றுமே எழுதாமல் அப்படியே அழுத்தமாக உட்காண்டிருந்தா ரித்தன்யா. என் மானத்தை வாங்காதடி, மரியாதையாக கம்ப்ளைண்ட் எழுது, என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு மிரட்டினான். ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட எழுதாமல் அப்படியே அழுத்தமாக உட்காண்டிருந்தா. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர், இங்கே பாருங்க மேடம், அவங்க ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரரை கொலை பண்ண திட்டம் போட்டது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணா ஜெகன் மேலே ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? ஒன்றும் ஆகாது, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். இன்ஸ்பெக்டரும் விக்ரமனும் அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லியும் ரித்தன்யா ஒரு வார்த்தை கூட அதில் எழுதவும் இல்லை, யார்கிட்டையும் அவள் திருப்பி பதில் பேசவும் இல்லை. அமைதியாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா. அதை பார்த்த விக்ரமனுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. திமிர் பிடிச்சவன், அழுத்தக்காரி, ஒரு வார்த்தை எழுதினாலா பாரு அப்படின்னு மனசுக்குள்ள கடுமையாக திட்டினவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவளை எழுத சொல்லும்படி வற்புறுத்தினாங்க. ஆனால் அவள் எழுதவே இல்லை. அதை பார்த்தவனுக்கு வெறுத்து போச்சு. அவகிட்ட இந்த பேப்பரையும் பேனாவையும் வாங்கி மறுபடியும் மேசை மேலே வச்சுவேன். இன்ஸ்பெக்டரை திரும்பி பார்த்து, தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ரித்தன்யாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சான். அவனுடைய கோபம் ரித்தன்யாவுக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனாலும் எதுவுமே பேசாமல் அழுத்தமாக உட்காண்டிருந்ததை பார்த்தவனுக்கு இவளுக்கு வர வர ரொம்ப திமிர் ஜாஸ்தியாச்சு. இந்த விக்ரமன் யாருன்னு இவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன் அப்படின்னு மனசு நினச்சவன் காரை ரொம்ப வேகமாக ஓட்டினான்.
அவன் கோவம் முழுதும் அந்த வேகத்தில் நல்லா தெரிஞ்சுது. ரித்தன்யாவுக்கு அது புரியதான் செஞ்சுது. கார் கதவை இறுக்கமா பிடிச்சபடி பல்ல கடிச்சிட்டு உட்காண்டிருந்தா. விக்ரமன் வேணும்னே காரை ஓட்டினாலும் பாதையில் ரொம்ப கவனமாக இருக்கிறத அவ கவனிச்சுட்டு தான் இருந்தா. அதனாலவே தைரியமா நம்பி உட்காண்டிருந்தா. அதையும் தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமனுக்கு கோபம் கண்களை மறைச்சுது. அவ்வளவும் திமிர், அழுத்தக்காரி, அமைதியா இருந்து இருந்து இனி வாழ்க்கை ஃபுல்லா என்ன சாகடிப்பா போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுவேன் காரமா வேகமா ஓட்டிட்டு போய் அவனோட வீட்டுக்கு முன்னாடி சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். அந்த பிரேக்ல கொஞ்சம் முன்னாடி வந்து பின்னிருக்கையில சாஞ்சுக்கிட்டா ரிதன்யா. ஆனாலும் விக்ரமனை திரும்பி கூட பார்க்கல. அதுவே அவனுக்கு கடுப்பா இருந்தது. இறங்கடி அப்படின்னா. அவ மெதுவா விக்ரமனை திரும்பி பார்க்கவும், என்னை இப்படி பாவமா பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காது, எனக்கு சரியான கோவம் வந்துடும், மரியாதையை காரை விட்டு இறங்கடி அப்படின்னா. இப்போ நீங்க நீங்க எங்க போறீங்க? மணி இப்பவே 8 ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள வாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு அமைதியா மெதுவான குரல்ல சொன்னான். ஓ, உனக்கு பேசக்கூட தெரியுமா? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுடி நீ வாய் திறந்து பேசி. போலீஸ் ஸ்டேஷன்ல நானும் இன்ஸ்பெக்டரும் அவ்வளோ தூரம் சொல்றோம், உன்னால ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க முடியல, வாய் திறந்து அங்க ஒரு வார்த்தை பேச முடியல, இங்க வந்து என்னடி உனக்கு வாய் பேசுது அப்படின்னு கேட்டான். அவ விக்ரமனை பரிதாபமா பார்க்கவும், இங்க பாரு, இந்த பரிதாபமா பார்க்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், மரியாதையா இறங்கு, எனக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி சொன்னான். 8 மணிக்கு மேல உங்களுக்கு வெளியில அப்படி என்ன வேலை? எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப இறங்குங்க அப்படின்னா. அவளுக்கு விக்ரமன் கோவமா இருக்கிறது நல்லா புரிஞ்சுது. காரை வேகமா ஓட்டிட்டு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம் அவளுக்கு. அதை உணர்ந்தவன் ரித்தன்யாவை நல்லா திரும்பி பார்த்தான். இப்ப என்னடி உனக்கு? நான் வேகமா காரை ஓட்டிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வேணும்னு பயப்படுற அப்படிதானே? நான் செத்து போயிடுவேன்னு பயப்படுற, அதான விஷயம் அப்படின்னு கேட்டான். அவ கண்கள்ல தண்ணியோட விக்ரமனை பார்க்கவும், இங்க பாருடி, மனுஷன் பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் செத்துதான் ஆகணும். சாகிறதுக்காக பயந்துட்டு கோழையா வாழ்றதெல்லாம் என்னால முடியாத காரியம். ஆனா நீ கடைசி வரைக்கும் கோழையாவே வாழ்வ போல இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட வாழ்க்கை நடத்துறதுக்கு நான் சீக்கிரமா செத்தே போயிடலாம் அப்படின்னவன் அவன் காரை விட்டு இறங்கி மறுபக்கம் வந்து அவளை கார்ல இருந்து பலவந்தமா கீழே இறக்கி விட்டான். கார் கதவை அழுத்தமா சாத்தினவன் ரித்தன்யாவை பார்த்து திரும்பி நின்னான். இங்க பாருடி, செத்து போயிடுவோம்னு பயந்துகிட்டே இருந்து வாழ்றதை விட ஒரே நாள் செத்து போறது எவ்வளவோ மேல். இப்போ என்ன, நான் செத்துட்டா நீ கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படிதானே? அப்போ உனக்கு கோபமும் ரோஷமும் வரும் இல்லையா அப்படின்னு கேட்டவனை அதிர்ச்சியோட பார்த்தா. விக்ரமனோட கைகளை பிடிச்சுப்படி, வேண்டாங்க, வாங்க, நம்ம எது வந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், எது வந்தாலும் வாங்க உள்ள போய் பேசலாம், நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு கெஞ்சினான். அவ கைகளை பிடிவாதமா உதறி தள்ளலாம். என்கிட்ட பேசாதடி ராட்சசி, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ தூரம் சொல்லியும் உன்னால ஒரு வார்த்தை பேச முடியல, ஒரு வார்த்தை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க முடியல. அப்படிப்பட்டவ இப்ப மட்டும் என்கிட்ட ஏன் பேசுற? நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு உனக்கு ஒன்று தலையெழுத்தில்லம்மா. நீ இப்படியே சந்தோஷமா இரு, கோழையாவே வாழ்ந்து கோழையாவே செத்து போயிடு. உன்ன மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், நான் செத்து போயிட்டா கொடுப்ப இல்லையா அப்படின்னு கேட்டவன் வேகமா தன்னோட கார்ல ஏறி காரை கிளப்பிக்கிட்டு போயிட்டான் விக்ரமன். அப்படி பேசிட்டு போனதை நினைச்சு அதிர்ச்சியோட நின்னவ போன காரையே பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரமா ரித்தன்யா.